திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவரின் கணவர் மீது பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். வேலூர் அடுத்த காந்திநகரைச் சேர்ந்தவர் சபிதா. இவர் திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள மின் கம்பங்களில் விளம்பரம் செய்வதற்கான டெண்டரை முறையாக வரி செலுத்தி ஒப்பந்தம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு மின் கம்பங்களில் சபிதா வைத்திருந்த விளம்பர பதாகைகளை திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் சங்கீதாவின் கணவர் வெங்கடேசன் கிழித்து எறிந்ததாக சொல்லப்படுகிறது. நகராட்சியிடம் அனுமதி பெற்றாலும் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என சொல்லி வெங்கடேசன் மிரட்டுவதாக குற்றம் சுமத்திய சபிதா இதுகுறித்து புகார் அளிக்க திருப்பத்தூர் காவல் நிலையம் விரைந்த நிலையில் அப்போது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் சேர்மன் இப்ப என்ன நான் திருப்பதி வேலூர்ல இருந்து இங்க நீ பண்ணுவியா, திருப்பத்தூர் எங்க கோட்டை, நாங்க தான் இங்க வைக்கணும்னு சொல்றாரு. இவர் இங்க திருப்பத்தூர்ல உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, பெண்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு சொல்லுங்க. பர்மிஷன் வாங்கியே எனக்கு இந்த நிலைமைன்னா மற்ற பெண்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் இங்க எது ஒண்ணுமே பண்ண முடியும்னா அப்படிலாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னு ஒன்னும் அவசியமே இல்லைங்க சார். அந்த மாதிரி தப்பான போயெல்லாம் என்னங்க சார் இருக்கு. அவர் ஒரு முறையா வரும்போதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, பண்ணனா எனக்கு என்ன பண்ணணும். திமுக பேரை வச்சுக்கிட்டு இவர் பண்ற அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க சார். இவர் மாதிரி ஆளுங்கனாலதான் நம்ம கட்சிக்கே அவ பெயரு. தயவு செஞ்சு சொல்றேன், இவரை திமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்றேன். இந்த நிலையில் பெண்ணின் புகார் குறித்தும் அவரின் குற்றச்சாட்டுகளுக்கும் திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவரான திமுகவின் சங்கீதா விளக்கம் அளித்திருக்கிறார். நகராட்சியிடமிருந்து முறையாக அனுமதி பெறாமல் அவர் விளம்பர பதாகைகளை வைத்திருந்ததாகவும் இதனால் இடையூறுக்கு ஆளான மக்கள் போலீசில் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் அவர் வைத்திருந்த பதாகைகளை அப்புறப்படுத்தப்பட்டதாக கூறிய அவர் தங்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியில் இவ்வாறு அவதூறு பரப்புவதாக கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.